நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 முதல் இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது, சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கிரன் ரொம்ப அவசியம். சுக்கிரன் தான் பணம், பொருள், செல்வாக்கு, ஆடம்பரம், பகட்டானதொரு வாழ்க்கை, நல்லதொரு மனைவி, மக்கள் அப்படிங்கிற ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க செய்கிறவர் சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கையோட சுகமே இருக்கும். இடம், வீடு, பூமி, அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள், தொழில் மற்றும் முன்னேற்றம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படிங்கிறது, இந்த வாழ்க்கையோட அனுபவம், இனிமை எல்லாத்தையுமே, கலை, ஆர்வம், அதே போல் ரசிப்புத்தன்மை எல்லாமே சுக்கிரனை பொறுத்து தான் அமையும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிறத, ஒரு அழகான அன்பான மனைவி அப்படிங்கிறதே அமையும். சுக்கிரன் அப்படிங்கிறது இனிப்புக்கு சொந்தக்காரர், இனிமையை விரும்பக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் தான் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கலைகளுக்கும் சொந்தக்காரர், அனைத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவரே அவர் தான். ஒரு மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாழ்க்கை, நல்ல சிறப்பாக ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு பணம் புகழோடு வாழணும் அப்படின்னா சுக்கிரன் அவசியம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி அக்டோபர் 9 வரை பயிற்சி ஆகியிருக்க போகிறார். அப்போ இந்த பயிற்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது, சிம்ம ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்ப்போம். துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு, உயர்வு பற்றி எப்போதுமே யோசிக்கக்கூடிய ஒரு குணம், நல்ல பண்பாளர்கள், மற்றவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், தன்னோட வளர்ச்சியை விட மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படக்கூடியவர்கள். இவங்களோட உழைப்பு அப்படிங்கிறது பல இடத்துல இவங்களுக்கு பயன்படாமலே போயிடுச்சு, மற்றவங்களுக்கு பயன்பட்டுருச்சு. இதில் என்னன்னா, துலாம் ராசியை பொறுத்த வகையில் காற்று ராசி, அதுலேயும் குறிப்பாக தராசு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் சரியாக கணிப்பாங்க, எல்லாத்தையும் மிகச்சரியாக துல்லியமாக எடை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது பயன் தர முடியலை. ஏன்னா சூரியன் ராசியிலேயே நீசமடைகிறார். கடுமையாக உழைப்பாங்க, ஒரு நிறுவனத்தில், ஒரு கம்பெனியில் அடிப்படையிலேருந்தே உழைத்து வருவாங்க. ஆனால் அதிகாரத்துக்கு போய் உட்காரையில் வேறு யாரோ இலகுவாக உட்காந்துருவாங்க. இவங்களுக்கு அந்த வாய்ப்பு தவறி போயிடும். இப்போ என்ன சூழ்நிலை துலாம் ராசிக்கு அப்படின்னா, நிறைய பேர் வேலையை விட்டுட்டு சும்மா இருக்கிறீங்க. தொழில் நடக்கலை, தொழிலில் லாபமே இல்லை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, ஒரே டென்ஷன், குழப்பம், ஒரு விதமான குழப்பத்தில் இருக்கிறீங்க. சில பேருக்கு தூக்கமே இல்லை, இரவில் எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. ஆமாம், என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, எப்படி செய்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒன்ஸு ஒரு சைக்கிள் தூங்கி எழுந்திரிச்சிட்டா அதுக்கப்புறம் தூக்கமே வர்றதில்லை. ஒரே குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாற்றமடைகிறது. நல்ல முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் ஆரம்பமாகிறது. காரணம் ஏன், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, சனி செவ்வாய் நேரடி பார்வை அப்படிங்கிறது வேலையை கெடுத்துருச்சு. அதே போல் அயன சயன தூக்கத்தையும் கெடுத்துருச்சு. நிம்மதி இல்லாத தூக்கத்தை கொடுத்து விட்டது. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம், மனஸ்தாபம், கணவன் மனைவி உறவுகளில் சிக்கலை உருவாக்கி விட்டுருச்சு. அதே போல் லாபம் தவறி போச்சு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய திடீர் பணவரவு பார்த்தீங்கன்னாக்க மிஸ் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு ஆயிடுச்சு?
நீங்களே சொல்லுங்கள். அதெல்லாம் நடந்த விஷயங்கள் தான், நடக்காத விஷயங்கள் இல்லை. ஏன்னா நிறைய ஜாதகங்கள் துலாம் ராசி ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் மாற்றாக இப்போ ஒரு அற்புதம் நடந்திருக்குது. சுக்கிர பகவானின் பயிற்சி அக்டோபர் 9 வரை 11ஆம் இடத்துல ராசிநாதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். எப்படி பார்த்தாலும் லாப நோக்கத்தை தான் நோக்கி உங்களுடைய எண்ணம் போய்கிட்டே இருக்கும். அதற்கான வாய்ப்புகளும் தான் கிடைக்கும். மனசில் இருந்த பயம் போயிடும். இவ்வளவு நாளாக பயந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, நிம்மதியான தூக்கம் இல்லாமல் ஒரு குழப்பத்திலே ஒரு பயத்தில் இருந்த பயம்லாம் இனி போயிடும், இனி வேண்டாம். அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவிக்கோ கணவனுக்கோ பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த ஆதாயம் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்கிறேன்னா செய்யுங்க. உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து சூரியன் எப்படி தொடர்பில் இருக்கிறார், அரசு தொடர்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள். அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உறுதியாக பிரைவேட் செக்டாரில் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க உறுதியாக வேலை கிடைக்கும். அது கன்ஃபார்ம்டு வேலை கிடைக்கும். அடுத்து பாருங்கள், சுக்கிரன் 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. குழந்தைகளோட தேவைகள் அப்படிங்கிறத நிறைவேற்றுவீங்க. மனசில் பட்ட ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்களுக்காக ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்பா சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. 9ல் இருக்க குரு பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான சேஞ்சஸ், மாற்றத்தை கொடுக்குறாரு. மாற்றங்களை பயன்படுத்திக்கங்க. இப்போ என்னென்னா ராசிக்கும் 8க்கும் உடையவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சே ஆகணும். வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கவங்க லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கான்னு கேட்டவங்களாம் உங்களோட பிறப்பு ஜாதகத்தை தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு எடுங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நல்ல ஆதாயம் உண்டு, கிடைக்குது உறுதியாக. இதிலே காசை போட்டு விரயம் பண்ணாமல் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.